மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையை கொடுங்க. அவங்க மனசுல ரொம்ப கன்ஃபியூஷனை விதைச்சிடாதீங்க. ஏன்னா உங்க உலகம் மிக சிறிய உலகம், அவனோட உலகம் மிகப்பெரிய உலகம். PSNA College of Engineering and Technology Dindikal presents Behind Woods அடுத்து என்ன படிக்கலாம். Powered by SA Engineering College, Remo International College, Dr. MGR University Online Programs, Infinity Doctors Educational Council, KCG College of Technology, Velamal Nexus. ஈஸின்றது ரொம்ப கீழே இருந்தது அந்த காலத்துல. மெக்கானிக்கல் தான் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெக்கானிக்கல் எடுக்கணும், அதுக்கு அடுத்து ட்ரிபிள் எடுக்கணும். அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனிகளும் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஈஸின்னு எடுக்க ஆரம்பிச்சாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இது மாதிரி ஒரு துறையுடைய நீங்க படிக்க எடுக்கிற சப்ஜெக்டுடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும். இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு என்னன்னா, முதல் தளத்துக்கும் 2 தளத்துக்கும் வித்தியாசம் அதிகமாயிருச்சு, 2வது தளத்துக்கு 3வது தளத்துக்கு ரொம்ப வித்தியாசம் அதிகமாயிருச்சு. இப்ப நர்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் மருத்துவ பணி தான். இப்ப அந்த மருத்துவ பணியில இந்திய நர்சஸ்க்கு உலகெங்கிலும் இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. அவங்க ஆக்சுவலா சம்பாதிக்கிறது பல நேரங்கள்ல டாக்டர்ஸை விட அதிகமா சம்பாதிக்கிற நர்சஸ் இருக்காங்க. அதனால என் ஊருக்கு பக்கத்துல இருக்கு, அதனால இந்த காலேஜில் தான் போடணும், அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுறீங்க. நான் எங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. எங்க தாத்தா பாட்டி தான் நான் வளர்த்தாங்க. பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க என் மேல, பெரிய ஆளாயிரும் அப்படின்ற ஒரே நம்பிக்கை. அது ஏன் எதுக்கு வந்ததுன்னு தெரியாது, அதை எனக்குள்ள கடத்தி வச்சுட்டாங்க. அது மட்டும் தான் எனக்கு அவங்க கொடுத்த சக்தின்னு நினைக்கிறேன். என்னோனாலும் படி, என்னோனாலும் ஆகு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான். ஜாம்ஷெட்பூர் எங்கிட்ட இருக்குன்னு தெரியாது, ஆனா ஒரு நம்பிக்கையோட ஓகே இந்தியாவில பெரிய படிப்பு தான், சரி ஓகே போ படி அப்படின்னு சொல்லி அனுப்புறது. ஆனா அவங்களுக்கும் ஆசை இருந்தது, கலெக்டர் ஆகணும், பையன் கலெக்டர் ஆகணும், பரிச்சை மாமலை எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. PSNA College of Engineering and Technology Dindikal presents Behind Woods அடுத்து என்ன படிக்கலாம். Powered by SA Engineering College, Remo International College, Dr. MGR University Online Programs, Infinity Doctors Educational Council, KCG College of Technology, Velamal Nexus. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். Behind Woods மூலமாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நல்வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க, என்ன படிக்கலான்னு பேசுங்க அப்படின்னாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி என்னன்னாலும் படிங்கப்பா, நீங்கள் இதுதான் ஆகணும்னு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஆயிடலாம், நீங்கள் படிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படித்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு சொன்னது. பலரும் இதை போட்டு குழப்பிக்கிறோம். எங்கள் ஊரில் நானும், நீங்கள் அத்திப்பாக்கன்னு சொன்னீங்க, எங்கள் ஊர் பேர் விளாம்பட்டி, சின்ன ஊர் தான், ரொம்ப நாளாக சின்ன ஊராக தான் இருக்காது. ஓகே, அது அப்போல்லாம் என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னா, கலெக்டர் ஆகணும் முதல்ல, இல்லை டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும். ஓகே, இதுலேயும் ஒரு குளறுபடி இருக்கும். ஏன் இன்ஜினியர் ஆகிட்டு கலெக்டர் ஆகக்கூடாதா, டாக்டர் ஆகிட்டு கலெக்டர் ஆகக்கூடாதா, ஒரு ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் படிச்சுட்டு கலெக்டர் ஆகக்கூடாதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இருக்காது. இன்னும் கூட பல பேருக்கு அந்த விடை கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 350 IAS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த IAS ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 12 பேர் மெடிசன் படிச்சுட்டு போனவங்க, டாக்டர் படிச்சுட்டு போனவங்க, கிட்டத்தட்ட 20 பேர் MBA படிச்சுட்டு போனவங்க. ஓகே, இது மாதிரி அவங்க கல்வி பாதைகள் வெவ்வேறாக இருந்திருக்கும், வாழ்க்கை பணி ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ முதல்ல இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 8 மெயின் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன படிக்கலாம், +2 முடிச்சுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 8 விதமான கல்வி பாதைகள் இருக்குது. அதிகமாக போகிறது என்ஜினியரிங்காக இருக்கலாம், அடுத்து மெடிசன், அதுக்கு அடுத்து லா சட்டம் படிக்கலாம், அதுக்கப்புறம் விவசாயம் படிக்கலாம் அக்ரி, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸு, இந்த மாதிரி ஒரு 8 விதமான கல்வி பாதைகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. மேனேஜ்மெண்ட் சேர்த்திங்கன்னா 8. இந்த மேனேஜ்மெண்ட்டே இப்போ +2 முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ், 4 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்க வந்துட்டாங்க. நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, முதல்ல என்ன என் மகன் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை இதுதான் உங்கள் கல்வியாக இருக்கணும்னு ஒரு அழுத்தத்தை உருவாக்காதீங்க. ஒரு சின்ன ஊமை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இன்ஜினியரிங் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 பேர் படிக்க போகிறாங்க. +2 முடிச்சுட்டு ஒரு வருஷத்தில் ஒரு 200 கல்லூரிகளில் படிக்க போகிற பிள்ளைங்க அதிகமாக இருக்கிறாங்க. 2,20,000 பேர் படிக்க போகிறாங்க. ஆனால் அந்த என்ஜினியரிங் படித்து
4 ஆண்டுகள் முடிச்சுட்டு ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க 40 விழுக்காடு. 140 பேருக்கு வேலை கிடையாது. அந்த 140 பேரில் 22 பேர் அரியர்ஸ் வச்சிருக்கிறதுனால வேலை கிடைக்கல. ஏன்னா அவங்க வேலை சந்தைக்குள்ளே வர முடியாது. நான் அந்த கேட்டகரியை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், ஒரு 100 பேர் +2 பாஸ் பண்ணாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 51 பேர் மேலே படிக்க போகிறாங்க, 49 பேர் படிக்க போகலை. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை இதுதான். ஓகே, என்ன ஆகுது இந்த 49 பேருக்கும் அந்த 51 பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஏன்னா இந்த கலெக்டர் ஆகணுன்ற ஒரு ஃபிக்ஸேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா எல்லாம் நான் இது வரைக்கும் நான் ஒரு 7வது நிகழ்ச்சி பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரத்தில். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாருமே யாராவது ஒருத்தர் இருப்பார் கலெக்டர் ஆகுது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஏன்னா அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் அண்ணா நகரில் மட்டுமே ஒரு 10 கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது. ஓகே, ஆனால் பலருக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, ஒரு வருஷத்தில் மொத்தம் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 பேர் தான் மொத்தமே இந்தியா முழுக்க. ஓகே, அதே போல் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 1000 பேர். ஓகே, அது போக மற்ற சபார்டினேட் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர். ஓகே, ஆனால் அதுக்கு எத்தனை பேர் பரீட்சை எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு பாஸ் பண்ணுறவங்களை எத்தனை எண்ணிக்கை இருக்காங்களோ அதை போல் 100 மடங்கு எழுதுறாங்க. இப்போ 100ல் ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த 99 பேரும் வேஸ்டா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை ஊட்டுறீங்க, கலெக்டர் ஆகணும்னு ஊட்டுறீங்க. அது தப்பு இல்லை. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்றது நல்ல விஷயம். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நினைக்கிறதெல்லாம் டாப்பாக நினைப்பா அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் உள்ளதையெல்லாம் உயர்வாக சிந்தித்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நீங்கள் கலெக்டரால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சபார்டினேட் சர்வீஸில் சேர்ந்து லைக் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் போய் அது மூலமாக ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்ற எண்ணம் கூட பலருக்கும் கிடையாது. நீங்கள் அது கிடைக்கலையா அப்படி காலி, எப்படி நீட்டு பரீட்சை எழுதணும், எனக்கு கிடைக்கலையா நான் அவ்வளோதான், என் வாழ்க்கையை வேஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த 8 கல்வி பாதைகள்லையுமே அடுத்த தளங்கள் இருக்கின்றன, அதற்கு அடுத்த தளங்கள் இருக்கின்றன. இந்த புரிதல் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லை. குறிப்பாக இப்போ மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெடிசனில் நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியமோ, இப்போ நர்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் மருத்துவ பணி தான். இப்போ அந்த மருத்துவ பணியில் இந்திய நர்சஸ்க்கு உலகெங்கிலும் இன்னைக்கு டிமாண்ட் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக சம்பாதிக்கிறது பல நேரங்களில் டாக்டர்ஸை விட அதிகமாக சம்பாதிக்கிற நர்சஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது உண்மையான ஒரு பேச்சு. ஹெட் நர்ஸ் இன்னைக்கு ஒரு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தியாவிலே கூட பல டாக்டர்ஸுக்கு அவங்க அந்த இன்டர்ன்ஷிப் முடித்து அந்த நல்ல மருத்துவமனையில் அந்த பயிற்சி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. டெம்பரரி டாக்டர் வேக்கன்சியில் ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் கூட. நம்ம ஏனோ தெரியல, இந்த ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லையுமே மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஈவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், இந்த நம்ம அரசு அதிகாரி இருக்கிற துறைன்னு வச்சுக்குவோம், எல்லாத்துலேயுமே பல தளங்கள் இருக்கின்றன. இதை நம்ம பிள்ளைங்களுக்கு புகுத்த மறந்துடுறோம். ஓகே, நீங்கள் அப்படி செய்கிறப்ப என்னாகும், இப்போ பல பேர் ஈவன் ஐஏஎஸ் வர்றவங்களே கூட அவங்க முதல்ல ஒரு சபார்டினேட் சர்வீஸில் சேர்ந்துருப்பாங்க. அந்த சர்வீஸில் சேர்ந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகிறவங்க இருக்காங்க. 7 வாட்டி எழுதி ஐஏஎஸ் ஆன ஒரு பிள்ளை லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன். ஓகே, 7 வாட்டி எழுதி 8வது வாட்டி பாஸ் பண்ணி வந்த ஒரு பொண்ணு கல்யாணம் முடித்து குழந்தை பெற்று அதுக்கப்புறம் ஐஏஎஸ் போனவங்களாம் இருக்காங்க. இந்த வாழ்க்கை பணிகளின் ரூட் என்னன்றது பலருக்கும் புரியப்படுறதில்லை. அதனால் இந்த முதல்ல நான் இதை அடுத்து என்ன படிக்கலான்னு சொல்கிறதில்ல, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 8 ரூட்டில் எந்த ரூட் நீங்கள் எடுத்தாலும் கல்வி பாதைகளில் இந்த 8 ரூட்டில் ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, லா, மெடிசன், இன்ஜினியரிங், அக்ரி, மேனேஜ்மெண்ட், இந்த 8 ரூட்டில் எந்த ரூட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதில் யோசிக்கிறப்ப ரொம்ப நீங்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க. இதுதான் படிக்கணும், இது படித்தா தான் இது ஆக முடியும். அந்த கட்டாய காலம் மாறிவிட்டது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு என்டிஏல போய் சேர்றதுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நானும் ஒரு காலத்தில் ஆர்மியில் போய் இருக்கணுன்றது பெரிய ஆர்வம் எனக்கு. இன்ஜினியரிங் நான் படிக்கிறப்போ அப்போ ஆர்மி அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்கும், சி சர்டிஃபிகேட்னு எழுதுகிறோம். அதில் நாட்டிலே அதிகமான மார்க் வாங்கினேன் அந்த கட்டத்தில்.
ஆனால் அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டேன்றதுனால சேர முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ தான் வந்து எனக்கு பல புரிதல்கள் உருவாக துவங்குச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ மிலிட்ரிக்குள்ளே போகணும்னா ஷார்ட் சர்வீசஸ்னால் என்ன, அது இல்லாமல் 5 வருஷம் முடிச்சுட்டு இன்னும் வேறு செய்ய முடியுமா, இப்போ அக்னிவீர் மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் வந்திருக்கு உங்களுக்கு மிலிட்ரியில் போகிறதுக்கு. ஆனால் மொத்தமே மிலிட்ரியில் ஒரு 15-16 லட்சம் பேர் தான் இந்தியாவில் இருக்கிற 3லையும் சேர்த்து, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவல், இந்த 3ம் சேர்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 16 லட்சம் பேர் தான். ஓகே, நீங்கள் ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு இருக்கணும். எத்தனை பேர் ஒரு இதுக்கு போகிறாங்க, அதில் நமக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கும், இதையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது முக்கியம். பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இது ஆகணுன்ற எண்ணத்தை நீங்கள் ஊட்டுறப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் வேணும். சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்னா ஓகே, இது வந்து நம்ம பையனுக்கு ஈஸியாக கிடைக்கும், இதில் வந்து நம்ம வந்து அந்த பிள்ளையை படிக்க வைப்போம், எதுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கணும், எதுக்கு வந்து கோச்சிங் தேவைப்படலை, அந்த மாதிரி புரிதல்களும் கொஞ்சம் வளர்த்துக்கிறது முக்கியம். அதே போல் மொழி, இது மிக மிக முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கு மொழிகளை அதிகமாக பரிச்சயப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தேன், ஆனாலும் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஆங்கில புரிதல், ஆங்கில அறிவு என்பது மிக மிக முக்கியம். நீங்கள் வந்து இவங்க சொன்னாங்கன்றதுக்காக என் பிள்ளைக்கு ஒரு மொழி தான் தெரியும், அந்த ஒரு மொழி வந்து அவன் கற்றுக்கிட்டா போதும், அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. எத்தனை மொழிகள் அவன் படிக்கிறானோ அதுக்கு தக்கன வந்து அவனுடைய பார்வை விரியும், அவன் எத்தனை பேர்கிட்ட தொடர்பு கொள்ள முடியுன்ற அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பான்ஸ். அதனால் அது வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும், இப்போ நான் என்ஜினியரிங் எடுத்துக்கலாம். என்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்க, நான் படித்தது என்ஜினியரிங். நான் அறிந்த உலகம் பெரிய அளவில் என்ஜினியரிங் உலகமும் மேனேஜ்மெண்ட் உலகமும் தான். அதில் இப்போ பெற்றோர்கள் சொல்கிறப்ப ஒரே ஒரு சின்ன கருத்து மட்டும், பர்சனலாக சொல்லக்கூடிய கருத்து. எங்கள் பாட்டி வந்து எனக்கு ஒரு பெரிய ஆதர்ஷ சக்தி. சொர்ணம்மாள் அவங்க பேர். அவங்க ஒன்றும் படிக்கலை, 2ஆப்பு படித்ததாக சொல்கிறாங்க, அது கூட படித்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து என்னை வளர்த்தாங்க. நான் வந்து எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார், எங்கள் தாத்தா பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன படிக்கலாம், என்ன ஆகணும், இந்த எண்ணங்கள்லாம் பெருசாக கிடையாது. ஓகே, என் பையன் பெரிய பையனா பெரிய ஆளாயிடுவான் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. பெரிய ஆள்னா என்னன்றதுக்கு வடிவங்கள் கூட அவங்களுக்கு கிடையாது. ஓகே, அவங்க வந்து ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் சிவகாசியில் போய் இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு 5 கிலோமீட்டர் போய் போனோம். அதனால் காலங்காத்தால் 5 மணிக்கு எழுப்பி விடுறதுலேருந்து, கூட இருந்து காஃபி போட்டு கொடுக்கறதுலேருந்து, டீ போட்டு கொடுக்கறதுலேருந்து, கூட உட்காந்து என்ன படிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் படிக்கிறது ஒன்றும் புரியாது அவங்களுக்கு, ஆனால் வந்து அது தொந்தரவு பண்ணவும் மாட்டாங்க, ஆனால் கூட இருப்பாங்க. ஓகே, ஊருக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறப்ப திருநீரை தலையில் பூசி விட்டு மலை போல் வந்ததெல்லாம் பனி போல் போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை, அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் அது. ஓகே, அதை சொல்லி விட்டு அனுப்பிவிடுவாங்க. பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க என் மேலே, பெரிய நம்பிக்கை, பெரிய ஆளாயிடுவான் அப்படின்ற ஒரே நம்பிக்கை. அது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு தெரியாது, ஆனால் அதை வந்து கடத்திட்டாங்க. ஓகே, அதை எனக்குள்ளே கடத்தி வச்சுட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு அவங்க கொடுத்த சக்தின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேலே படிக்க படிக்க என்ன வேணாலும் படி, என்ன வேணாலும் ஆகு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான். இன்ஜினியரிங், பிஎஸ்சி டெக், அதுக்கப்புறம் வந்து MBA, XLRஐனா என்னன்னு தெரியாது, அது ஜாம்ஷெட்பூர் எங்கிட்ட இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து ஒரு நம்பிக்கையோட ஓகே இந்தியாவிலே பெரிய படிப்பு தான், சரி ஓகே போ படி அப்படின்னு சொல்லி அனுப்புறது. ஆனால் அவங்களுக்கும் ஆசை இருந்தது, கலெக்டர் ஆகணும், பையன் கலெக்டர் ஆகணும், ஏன் பரிச்சை எழுதுமாமல எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையை கொடுங்க, அவங்க மனசில் ரொம்ப கன்ஃபியூஷனை விதைச்சிடாதீங்க. ஓகே, இது வந்து இதுதான் சாஸ்வதம். ஏன்னா உங்கள் உலகம் வந்து மிக சிறிய உலகம், அவனோட உலகம் மிகப்பெரிய உலகம், மிக மாறுபட்ட உலகம். நம்ம வந்து காலத்தில், இப்போ நான் இன்ஜினியரிங் படித்த காலத்தில் மெக்கானிக்கல் தான் பெருசு அப்படின்னு இருந்தது. மெக்கானிக்கல் தான் நல்லா படிக்கிற பையங்களாம் மெக்கானிக்கல் தான் போவாங்க. அப்போல்லாம் ஒரு வருஷம் பொதுவாக படிக்கணும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் எடுக்கணும். 2 வருஷம் பொதுவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3ஆவது வருஷத்தில் தான் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு இருந்தது. அப்போ வந்து இசின்றது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கீழே இருந்தது அந்த காலத்தில். மெக்கானிக்கல் தான் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெக்கானிக்கல் எடுக்கணும், அதுக்கு அடுத்து EEE எடுக்கணும், அதுக்கு அடுத்து இசின்னு வந்த தரவரிசை இருந்தது. அப்போல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனிகளும் வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஈஸின்னு எடுக்க ஆரம்பித்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஓகே, இது மாதிரி வந்து ஒரு துறையுடைய நீங்கள் படிக்க எடுக்கிற சப்ஜெக்டுடைய மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும்.
நீங்க வந்து ஒரு காலத்துல இது நல்லா இருந்தது அதனால நீ அது எடு அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு. அவனுக்கு ஒரு இயற்கையான இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில பேர் வந்து இந்த ரேடியோ நோண்டிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் ரேடியோ இருந்த காலகட்டத்தில் ஏதாவது கேட்ஜெட்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு இயற்கையான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்ன சின்ன ரிப்பேரை பண்ணுவாங்க ஈஸியாக அந்த பசங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு பார்த்து அதில் அவங்கள அனுப்புறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் என்ன படிக்கணுன்றதை விட எங்கே படிக்கணுன்றது மிக முக்கியம். அதை எங்கே போனாலும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். தளங்கள் இப்போ எல்லா இந்த 7-8 துறைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 8 துறைகள்லையுமே வந்து 8 கல்வி பாதைகள்லையுமே முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம்னு கல்லூரிகள் தரவரிசைப்படுத்தப்பட்டு விட்டன. இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு என்னன்னா, முதல் தளத்துக்கும் 2 தளத்துக்கும் வித்தியாசம் அதிகமாயிருச்சு, 2ஆவது தளத்துக்கும் 3ஆவது தளத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமாயிருச்சு. அதனால என் ஊருக்கு பக்கத்தில் இருக்கு, அதனால இந்த காலேஜில் தான் போடணும், அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுொழிங்க. பிகைன் உட்சன் அடுத்து என்ன படிக்கலாம்? டைட்டில் ஸ்பான்சர் PSNA College of Engineering and Technology Dindigul, Building the Future, powered by SA Engineering College, an autonomous institution, counseling code 1114. Remo International College, airportல job வேணுமா? Remo International College தான் ஒரே சாய்ஸ். Dr. MGR University online programs, admissions to degree, everything online. Infinity Doctors Education Council, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மருத்துவர் சாத்தியமே. KCG College of Technology, make every man a success and no man a failure. Velamal Nexus, dedicated to excellence. PSNA College of Engineering and Technology Dindigul presents Behind Woods அடுத்து என்ன படிக்கலாம்? Powered by SA Engineering College, Remo International College, Dr. MGR University online programs, Infinity Doctors Educational Council, KCG College of Technology, Velamal Nexus.